அட அட, இது தாண்டா நான் எதிர்பார்த்த நாள். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த மொத்த குடும்பமும் உன்னை வெறுத்துட்டு. ஆனால் இமையா, உன்னை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது. இந்த குடும்பம் சின்னலேருந்தே உன்னை பார்த்துருக்காங்க. சாச்சனவாக இருக்கட்டும், குணாவாக இருக்கட்டும், எல்லாரும் உங்க கூட சின்னலேருந்தே இருந்திருக்காங்க. ஆனால் ஒன்றை நம்பாமல் போயிட்டாங்களே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இமையா. நீ ரொம்ப பாவம். என்ன பண்ண, நான் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி. ஏன்னா நீ எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு திருப்பி தர வேண்டாம், அதுவும் டபுள் மடங்கு நான் தர வேண்டாம். இதுக்கு முன்ன பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லடி. இன்னைக்கு பண்ணேன் பாரு, மொத்த குடும்பம் உன்னை வெறுத்துட்டேன். நீ தான் பண்ணேன்னு முடிவே பண்ணிட்டாங்க. நீ மாறிட்ட, உன் கேரக்டர் மாறிட்டுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனால் அதோடைய மேலே என்ன தெரியுமா, ஜானகியத்துன்னு சொல்லுவல்ல, அந்த ஜானகி வச்சியே உன்னை அடிக்க வச்ச பாரு. ஜெயிச்சிட்டேன்டி. கூடிய சீக்கிரம் இதை விட்டோட்ட நீ போயிடுவேன். உன்னையும் ரவியையும் பிரித்து அந்த ரவியும் கஷ்டப்படணும், நீயும் கஷ்டப்படணும் வாழ்நாள் ஃபுல்லாக. எனக்கு அதுதாண்டி வேணும், அதுதான் எனக்கு வேணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு. நினச்சதெல்லாம் நடந்துட்டு போல. என்ன நேத்ரா, நான் என்ன நினச்சேன்? நீ பாட்டு மற்றவங்கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட வேண்டாம். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ அவ்வளோ சீக்கிரம் மாறுற கேரக்டர் கிடையாது, புரியுதா? எல்லாரும் வேணா உன் நடிப்பை நம்பலாம். நேத்ரா, நான் நம்ப மாட்டேன். என்ன நேத்ரா இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் உன் அண்ணன் ஒய்ஃபு, கொஞ்சமாவது பார்த்து பேசு. நான் எதுக்காக நடிக்கணும்? என் அண்ணனுக்கு தெரியல, கூட்டின்னு வந்தது ஒரு நல்ல பாம்புன்னு. அது எப்போ வேணா தீண்டோன்னு. பாவம், என் அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என் அண்ணன் முழுசாக மாறிட்டானா, அதனால் அவனால் யோசிக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நேத்ரா அப்படி கிடையாது, எப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான். என்ன நேத்ரா இப்படி பேசிகிட்டு இருக்க? எதுக்காக இப்போ தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? காவியா, நான் அப்போவே சொல்லிட்டேன் என்கிட்ட நீ நடிக்க வேண்டான்னு. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். போதும், உனக்கு இந்த நல்ல விஷம் செட்டே ஆகலை, வேண்டாம். நேத்ரா, தேவையில்லாமலாம் பேசாத சரியா? எனக்கெல்லாம் அப்படிலாம் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நானே எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் நினைவ. வேண்டாம், தேவையில்லாமல் எதுவும் பேசாத. ஆனால் காவியா, உன்னை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் நீ இன்னும் மாறல நடிக்கிறேன்னு. ஆனாலும் என்கிட்டயும் உன் நடிப்பை கண்டினியூ பண்ணு பாரு, வேற லெவல் தான். பரவாயில்ல, நல்லாவே ஆக்ட் பண்ணுற. ஆனால் நான் நேத்ரா மறந்துட்டேன். இங்கே பாரு, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க வேணா இமையாவை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது. நீ நினைக்கலாம் அப்போ எதுக்காக இமையாவுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு. எனக்கு அவசியம் இல்லை. அதே மாதிரி இமையாவுக்கும் பிடிக்காது. இமையா பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நான் செய்யலைன்னு வாதாடுவா. ஆனால் அதை யாருமே நம்பலை. அதனால தான் நீங்கள் நினைக்கிறீங்கள, நினச்சிக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும்போது பார்க்கலான்னு அவள் அமைதியாக இருக்கா. ஆனால் ஒன்று, இதெல்லாம் கண்டிப்பாக வெளியே வந்துடும், வராமல் இருக்காது. வரும்போது இந்த மொத்த குடும்பமும் இமையா கிட்ட தலை குனிஞ்சு நிற்பாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இமையா பழையபடி இவங்ககிட்ட பேசுவானான்னு சந்தேகம்தான். இமையா கிட்ட நான் பேசி பழகினதில்லை, ஆனால் எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அப்புறம் நீ என் தங்கச்சி ருத்ரா கிட்ட, சாச்சனை கிட்டலாம் இமையாவை பற்றி தப்பாக சொல்லி வச்சிருக்க பாரு, அதுவும் எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியல சொல்கிறவ எப்படின்னு. பாவம், உன்னை முழுசாக நம்பியிருக்காங்க. ஆனால் அஞ்சலி என்னமோ தெரியல, நீ பேசுனதை காது கொடுத்து கேட்ட மாதிரி இல்லை. அவள் ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கா. அவளுக்கு இங்கே நடக்கதே தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவளோட கவனம் ஃபுல்லாக வேற என்னமோ இருக்குது. அது என்னென்னு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ ஆடிக்கணுமோ ஆடிக்கோ. இமையா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, நீ போவ. பரவாயில்ல, உன்கிட்ட என் நடிப்பு செல்லுபடி ஆகலதான், பரவாயில்ல. ஆனால் உனக்கு இமையால பிடிக்கவே பிடிக்காது. இமையக்காக என்கிட்ட வந்து பேசுகிற பாரு, பரவாயில்ல. ஆமாம், பிடிக்காது தான், அதுக்காக எப்போவுமேவா பிடிக்காம போவோம்? ஆனால் நேத்ரா, இப்போ சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாமே முடிச்சுட்டேன். மொத்த குடும்பமும் இமையால வெறுத்துட்டு இப்போ நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? பேச வேண்டிய இடத்துல நீ பேசலை. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பேச போகிற. உன்னை நினச்சாதான் பாவமாக இருக்குது. அப்படியா? எல்லாரும் வெறுத்துட்டாங்களா? சுத்தமாக வெறுத்துட்டாங்களா? உனக்கு தெரியுமா காவியா? சொல்லு. ஏன் நேத்ரா, உனக்கு தெரியாதா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு? தெரியுமே, நல்லா தெரியும். ஜானகியத்தை சாச்சனா கிட்ட கொடுத்துட்டு போன தாலியை எடுத்து இமையோட பேக்கில் வச்சதும் எனக்கு தெரியும். அதை இமையா பேக்கில் இருக்கத நான் சுக்கா நீ சொன்னதும் எனக்கு தெரியும். ஆமாம், ஆனால் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தது இமையா. இமையாவுக்கு குணாவுக்கும் ருத்ராக்கும் கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல, அவ்வளோதான். என் மேலே யாருக்குமே சந்தேகம் வரல. இப்போ நீ மட்டும் போய் சொன்னால் மட்டும் யாரும் நம்ப போகிறதில்ல, அது உனக்கும் தெரியும்.
ஏன்னா அந்த அளவுக்கு கச்சிதமாக நான் அந்த காரியத்தை முடிச்சிருக்கேன். பாத்தியா, எடுத்து வச்சது நான், ஆனால் பழிய சுமக்கிறது இமையா. ஆனால் அதில் எல்லாத்தோட மேலே பாவம் வயிற்றுல குழந்தையோட இருக்கா, அதுவும் அவங்க வாரிசு. அதை கூட பார்க்காம உங்கள் ஜானகியத்தை இமையால் ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நேத்ரா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் வெறுப்பாங்க, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஜானகியத்தையே அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நேத்ரா. இது எனக்கு பொறுப்பில்லை, இது அவங்களா பண்ணது. அதை நீ அவங்ககிட்டே கேட்டுக்கோ. இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. பேசுடி, பேசு, எவ்வளோ பேசணுமோ பேசிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ரவிக்கு தெரியற அன்னைக்கு தாண்டி உனக்கு இருக்கு. அவன் இப்போதைக்கு வீட்டில் நடக்குத அவனால் என்ன நடக்குன்னு பார்க்க முடியாது. ஏன்னா வெளியே அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்கேன். பாவம், அவனும் என்ன பண்ணுவான், வெளியே அந்த கேஸை வேற முடிக்கணும், வீட்டுக்குள்ளே நடக்கதையும் பார்க்கணும். பாவம் ரவி, ரொம்ப பாவம். பத்தியா நேத்ரா? ஐயோ ஐயோ காவியா, காமெடி பண்ணாத. நீ ரவியை தப்பு கணக்கு போட்டுட்ட. இமையை கொண்டுனா ரவி சும்மா இருக்க மாட்டான். இன்னைக்கு காலையில் கூட நீ பார்த்துருப்ப, தாலி எடுத்து அவ்வளோ பேக்கில் போட்டு வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ண. இமையாக அழுதுட்டு ரூமுக்கு போனான். ஆனால் அவள் ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்தில் ரவி எப்படி வந்தான்? அதை கொஞ்சம் யோசியே. நீ யோசிக்கிற ரவி வீட்டில் உள்ளதை பார்க்க மாட்டான்னு. ரவி வீட்டில் உள்ளதை கவனிச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் வீட்டாட்களை வச்சு எந்த பிரச்சனையும் வராது. உன்னை தான் அவன் சந்தேகப்படுவான். ஆனால் நீ வீட்டாட்களை வச்சு தான் பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு தெரியுற அன்னைக்கு தான் உனக்கும் இருக்கு, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் இருக்கு. ரவி இமையா கிட்ட கேட்டு பார்க்குறான் ஏதாவது உனக்கு பிரச்சனையானு. ஆனால் இமையா வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவளுக்கு வீட்டில் உள்ளவங்கள சொல்கிறது பிடிக்கல. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் நடக்குன்னு அவளுக்கு சொல்ல பிடிக்கல. ஏன் தெரியுமா? ரவி அவளை வெறுக்கவோ இல்லை அவளை சந்தேகப்படவோ மாட்டான். வீட்டில் உள்ளவங்களை வெறுத்துருவானோ, வீட்டில் உள்ளவங்க மேலே கோவப்பட்டுருவானோன்னு பயத்தில் சொல்லாமல் இருக்கா. வீட்டில் இருக்கவங்க மேலே அவள் வச்சிருக்க பாசம் நீ அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற. பயன்படுத்து. எவ்வளோ தூரம் தான் போக முடியும்? நீ இப்போ மலைக்கு மேலே இருக்க, மரத்தோட ஏறிட்டு இருக்க. உனக்கு இப்போ ஏறுற பாதை ஸ்மூத்தாக உனக்கு நல்லாவே கை கொடுக்குது. ஆனால் இறங்கி தான் ஆகணும். மலைக்கு மேலேயே வாழ முடியாதுல்ல, கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். உங்ககிட்ட இப்போ அமைதியாக பேசுகிறேன்னா, எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசி ஆர்குமெண்ட் பண்ணி பிரச்சனை உண்டாக்கி இந்த குடும்பத்துக்கிட்ட வாதாடி டைம் இல்லை. ஏன்னா நடக்குது என் தங்கச்சி கல்யாணம். பிரச்சனை வேண்டான்னு அமைதியாக போகிறேன். இந்த நேத்ரா அமைதியாக இருக்கிறது உனக்கு டேஞ்சர், பார்த்துக்கோ. ஆனால் ஒன்று காவியா, நீ இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தல, எப்படியும் காவியா ரூமுக்குள்ளே முடங்கிடுவா, இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு. கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. அவர் ரவிக்காக சிரிச்ச முகத்தோட கல்யாண மண்டபத்துக்கு அவர் ரவிக்கு கூட வருவா, பார்க்கறியா? என்ன நேத்ரா, அது எப்படி அவ வர முடியும்? அவன் மனசையே சுக்கு நூறா இந்த குடும்பம் மொத்தமும் உடைச்சிட்டு எப்படி அவ கிளம்பி வருவா சொல்லு? ஓ, அவ வரமாட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. என்ன காவியா, அதெல்லாம் நடக்காத காரியம். ரவிக்காக அவ கிளம்பி வருவா. ரவிக்காக சிரிச்ச முகத்தோட கல்யாணத்துக்கு வருவா. நீயும் மண்டபத்து தானே வர, பார்க்க தானே போற, பாரு. நேத்ரா, என்னோட ட்ரெஸ் எங்க? இதோ வாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்டி. நேத்ரா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். உன்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் அந்த தாலி எடுக்கவே இல்லை. என்னை சுற்றி என்னதான் நடக்குன்னு தெரியல. நான் செய்யாத தப்பெல்லாம் நான் தான் செஞ்ச மாதிரி நீங்கள் நம்புறீங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. ஜானகித்தா, நீங்களே என்னை கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. என்னை யாருமே நீங்கள் நம்பலை. நான் உங்கள் கூட தானே சின்னதுலேருந்தே இருக்கேன். என்னை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் ஏன் என்னை நம்பவே இல்லை? எதுக்காக நீங்கள் என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் பண்ணியிருப்பேன்னு நீங்களாவே முடிவு பண்ணுறீங்க. ஏன் விசாரிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் இதை பண்ணவே இல்லை. நான் இதை எதுவுமே பண்ணலை. எனக்கு கல்யாணத்துக்கு வர விருப்பமே இல்லை. ஏன்னா என் மனசு சுக்குநூறாக உடைச்சிட்டீங்க. வருமாக்காக ரெடியாக இருக்கேன். இம்சா, அந்த துணி கொஞ்சம் எடுத்தா. இதோ வாரே வருமா. வரமா, ட்ரெஸ் மட்டும் பிடிங்க, ரொம்ப பண்ணாதீங்க. என்ன விடுங்க, என்ன ஏய் நில்லு. போங்க வருமா. உங்களுக்கு எப்பவுமே ஆளை பாரு. எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட்டிங். வாங்க. என்ன மேடம், எப்படி இருக்கு ட்ரெஸ்? சூப்பராக இருக்கு. உங்களுக்கு என்ன, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனால் வருமா, வேஸ்ட் சட்டையெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க. இம்சா முகமும் சரியில்லை. என்னாச்சு? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா.
நம்மக்கிட்ட சிரிச்சு தான் பேசுகிறா. எது கேட்டாலும் இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவா. சரி, என்னன்னு பார்ப்போம். வருமா, என்ன வருமா? நான் உங்களை புகழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லைம்மா, ஒரு கேஸு, அது மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப குடைச்சலா இருக்கு, முடிக்கவும் முடிய மாட்டேங்குது. எங்கே இருக்கான்னு தெரில. கையில் சிக்கட்டன் தான் நானும் இருக்கேன். பாவம் கார்த்திக் தான் ஓடிட்டே இருக்கான். ஏதோ ஆசாவை கார்த்திக்கோட அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டனால அவன் ஏதோ கேஸ் விஷயமா ஃப்ரீயாக ஓடிட்டு இருக்கான். இல்லைனா அவனும் பாவம். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆசாவை பார்க்க போய் 1 மாதம் ஆகுது. அந்த பொண்ணு ஃபோன் அடித்து கூப்பிட்டுட்டு இருக்கா. நீ ஆசா கிட்ட பேசுனியா? பேசுனீங்க, மார்னிங் பேசினேன். அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது கார்த்திக் அண்ணாவை பார்க்க முடியலன்னு. வீடியோ காலில் பார்க்குறது நல்லாவா இருக்கும். அவளுக்கு கார்த்திக் அண்ணாவை நேரில் பார்க்க ஆசை. ஆனால் என்ன பண்ண, கார்த்திக் அண்ணாவுக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்களும் அந்த கேஸ் விஷயமா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை முடிச்சாதானே கார்த்திக் அண்ணாவும் போக முடியும். அவளாலையும் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவள் அந்த நிலமையில இருக்கும்போது எப்படி இவங்க வர முடியும்? அதாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்கு. நானும் சொல்லி பார்த்துட்டேன், லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு லீவ் தந்திருக்காங்கல்ல, கார்த்திக் அண்ணாக்கு ஏங்க லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன பண்ண, கார்த்திகிட்ட இந்த ஃபைல் தானே மிஸ் ஆயிருக்கு. அதானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். அந்த ஃபைல் மிஸ் ஆனனால தானே அவனும் எங்கேயோ தலைமறைவா இருக்கான். அது மட்டும் கிடைக்கட்டும் தான் இருக்கேன். யார் எடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது. அந்த ஃபைல் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் கிடைக்கிற அன்னைக்கு தான் இருக்கு. அதனால தான் அவனுக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது. பாவம், எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்குமே கஷ்டமா இருக்கு. ஆசா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, நீ எதையும் போட்டு யோசிக்காத. அப்புறம் முகம் செவந்திருக்கு, என்னாச்சு? ஐயோ, அது இல்லை வர்மா, இல்லையே, எதுவுமே இல்லையே. அது ஏதாவது இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, என்னமோ யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. இம்சா, அட வர்மா, போங்க வர்மா. என்ன யார் அடிக்க போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி அலர்ஜி, வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, அலர்ஜி மாதிரி இல்லையே, யாரோ அடிச்ச மாதிரி தான் இருக்கு. யார் அடிச்சிருப்பா? ஆனால் அவ சொல்றது சரிதானே, நம்ம வீட்டில் யாரும் அடிக்க மாட்டாங்க. இம்சா, காவியம் ஒன்று அடிச்சாளா? என்ன வர்மா, சும்மா சும்மா காவியாலே சொல்லிட்டு இருக்கீங்க. காவியெல்லாம் என்ன அடிக்கவே இல்லை. ஆமாம் ஆமாம், அவள் அடித்தா இங்கே இருக்கவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா? என்ன வர்மா, வாங்க போவோம்மா, டைம் ஆகுதுல்ல. நீங்கள் இப்படியே பேசிட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எதையாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்காது, ஏதாவது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காது. என்னாச்சு இம்சா அப்படின்னு. என்ன வர்மா, அதை விடுங்களேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அப்போ நான் ஓகே தான், பார்க்குறேன். என்னன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் இம்சா ரொம்ப அழகா இருக்கா. நீங்கள் எடுத்து கொடுத்த சாரியாச்சே, அழகாக தான் இருப்பேன். வருமா, என்ன வருமா, டைம் ஆகுது, கிளம்பலாமா? எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. யார் சொன்னா? மகேஷுமே இப்போ தானே வந்தான். அவனும் ரெடி ஆகிட்டு தான் இருப்பான். நேத்ராவும் இங்கே தான் இருக்கா, இன்னும் கிளம்பல. மற்றவங்க எல்லாரும் தான் மண்டபத்துக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி, டைம் ஆகுதுல, கிளம்பலாமா? கிளம்பலாம். கிளம்புக்கு முன்னாடி அது இம்சா. வருமா, வேணாம், சொன்னா கேளுங்க, வேணாம். நீங்கள் ரொம்ப பண்ணாதீங்க. என்ன என்ன இம்சா, நானா ரொம்ப பண்ணுறேன்? நீ தாண்டி ரொம்ப பண்ணுற. அது கிளம்பலாம், அதுக்கு முன்ன வேணாம். போங்க வருமா, அப்படி பார்க்காதீங்க. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன். உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தட்டு. நேத்ரா ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. உன்னை அப்படி பார்த்துட்டே இருக்கன்னு போல தோணுது. போதும் போதும், பார்த்ததும் போதும், எல்லாம் போதும், கிளம்பலாம். என்ன நேத்ரா இப்படி சொல்ற? எனக்கு போதவே போதாது தெரியுமா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு போதவே போதாது. எப்போவுமே உங்களுக்கு போதாது தான். ஏங்க, டைம் ஆச்சு, எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நம்மளும் கிளம்புவோம், வாங்க போலாண்டி. அதுக்கு முன்னே இன்னொரு வாட்டி பாருங்க, கொன்றும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் கஷ்டப்பட்டு எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்தா டைம் ஆகிடும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க போகலாம். நேத்ரா, மகேஷ், நேத்ரான்னு கூப்பிட்டாலும் சரி, என்னென்னு கூப்பிட்டாலும் சரி, போதும், கிளம்புவோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எல்லாமே ஒன்னால தான். நான் இப்போ சந்தோஷமா இப்படி மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் என்ன நம்ப போவி. நீங்கள் நான் மாறுவேன்னு நம்புனீங்க. அதனால தான் இப்போ நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேனான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ லவ் யூ மகேஷ். ஐ லவ் யூ நேத்ரா. வகுடு வழி ஒத்த மனமலைதடி. உதடு வரி பள்ளத்துல உசுர் விழுந்து தவிக்குதடி. பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி.
என்னங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. தனியாக நிற்க ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளோதான், அதான் கல்யாணம் முடிச்சுக்கலாம். அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவங்களுக்கும் அவங்கவுங்க வேலை, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. இரு, அந்த சாச்சனா வர. சாச்சனா, இங்க வா. என்னண்ணே, எதுக்கு கூப்பிட்டீங்க? இப்போதானே போனேன். சாச்சனா, பக்கத்தே நில்லடி. தனியாக நிற்க ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் அப்படி அப்படியே விட்டுட்டு போறீங்க உங்க பாட்டு. அத்தை அம்மா எல்லாரும் எங்க? பாட்டி யாரையும் காணும். எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. அப்படியா? சரி சரி சரி, நீ இங்கே நில்ல. ஒரு மாதிரி இருக்கு. சரி அண்ணி, காலையில் நடந்ததா இதையும் போட்டு யோசிக்காதீங்க சரியா? அவளுக்கு இப்போ புத்தி சரியில்லை, வேணும்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இதையும் போட்டு யோசிக்காதீங்க. விடு சாச்சனா, அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. எனக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லை. வேண்டாம், அவள் பாட்டை பார்க்கட்டு நான் என் வேலையை பார்க்குறேன். ஏம்மா, இனிமேல் அவள் சவகாசமே எனக்கு வேண்டாம். போதும், இன்னைக்கு காலையில் அவள் பண்ணதே போதும். குணாண்ணே, இவன் எதுக்கு நான் இப்படி மாறினா? இவன் அப்படி மாறுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. சுத்தமாக மாறிட்டான். எனக்குமே நம்ப முடியல இமையாவை இதெல்லாம் பண்றதுன்னு. ஆனா பண்றதெல்லாம் அவ தான் பண்றா. என்ன பண்ண, விடு. அண்ணனுக்காக பார்க்க வேண்டியது இருக்கு. சரி சரி, அவள் பேச்சு எடுக்காதீங்க. எனக்கு அவள் பேச்சு கேட்டாலே எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். வேண்டாம், அவள் பேச்சு இங்கே பேசவே வேண்டாம். சரி சரி, பேசலை. சார், வந்து சாப்பிட்றியா? வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரிங்க வருமா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. வாங்க போய் சாப்பிடுவோம். சரி விம்சா, வா போலாம். உங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. கார்த்திக் அடிக்கிறான். விம்சா ஒரு நிமிஷம், கார்த்திக் தான் ஃபோன் அடிக்கான். என்னன்னு பேசிட்டு மட்டும் வரேன். சரிங்க வருமா, பேசுங்க. ஹலோ, சொல்லு கார்த்திக். இதோ இதோ உடனே வரேன். இந்த இல்ல 5 நிமிஷம் தான், இப்போ வந்ததேன். என்னாச்சு வருமா? இல்ல, அந்த அக்யூஸ்ட் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதான் உடனே வர சொல்றான். விம்சா, நீ வேற சாப்பிடணுமே, என்ன பண்ண? இரு, சாச்சனா தானிக்கா. சாச்சனா, சாச்சனா. பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க ருத்ரா கிட்ட தானே நின்றுட்டு இருக்கா. நீங்க போங்க வருமா, நான் பாத்துக்கிறேன். பசிக்குன்னு சொன்ன, இரு, சாச்சனா கூட்டிட்டு போவா. ஏன்னா கீழே தான் சாப்பாடு, பார்த்து இறங்கணும். யாராவது உன்னை கூட்டிட்டு போனாதான் செட் ஆகும். இரு, சாச்சனா. என்னண்ணா? இங்க வா. இந்த வாரேண்ணா. எதுக்கு? அவ ருத்ரா கிட்ட தானே நிக்கா. அவளுக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு தான் சாச்சனாவை கூட வச்சிருப்பா. என்ன வருமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன இம்சா, அப்படிலாம் தனியா விட்டு போக முடியாது. எனக்கு வேற அர்ஜென்டா போகணும். சாச்சனா. என்னண்ணா கூப்பிட்டீங்க? என்ன சாச்சனா, இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், கூப்பிட்டோன்னே வரமாட்டியா? இல்லண்ணா, ருத்ராக்கு அந்த பூ வச்சிருக்கனால தலைவலிக்குன்னு சொன்னா, அதான் எடுத்துட்டு இருந்தேன். வருமா, நான் பாத்துக்கிறேன் வருமா, நீ போ வருமா. சாச்சனா, சரி அது இருக்கட்டும். இங்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. நான் இப்போ உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். இம்சா இன்னும் சாப்பிடல, அவளை சாப்பிட கூட்டிட்டு போ சரியா? கையை பிடிச்சு பைய கூட்டிட்டு போ. அவ கூட இரு சரியா? சரிங்கண்ணா. சரி இம்சா, சாச்சனா அவன் கூட இருப்பான், பாத்துக்கோ சரியா? நான் உனக்கு அப்பப்போ கால் பண்றேன். போயிட்டு வரேன். சரிங்க வருமா, பார்த்து போங்க. உனக்கு இப்போ சந்தோஷமா? என்கிட்ட எனக்கு திட்டு வாங்கி தந்துட்டே இருக்கல. ஏய் சாச்சனா, நான் எதுவும் பண்ணல. ஓ, உனக்கு பசிக்குதுனா நீ போய் சாப்பிட தெரியாதா? ஏன் உனக்கு வந்து ஊட்டி விடணுமா? சொல்லு, அதே வேணா பண்றேன். சாச்சனா, இல்ல, நான் வர்மா கிட்ட சொன்னேன். வர்மா தான் கேட்கவே இல்ல. போதியமியா, நடிக்காத. மூஞ்சி பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு பசிக்குதா, நீயே போய் சாப்பிடு. என்னால கூட்டு போக முடியாது. நான் உனக்கு வேலைக்காரியா? உனக்கு பசிக்குதுனா நீ தான் போய் சாப்பிடணும். நான் உனக்கு வேலைக்காரியா? யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் எதுவுமே வர்மா கிட்ட சொல்லல. உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்மளே போய் சாப்பிடுவோம். வர்மா கிட்ட எவ்வளவோ சொன்ன வேண்டான்னு, கேட்கவே இல்லை. வர்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இங்க இருக்கவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருமே என்ன நம்பல. நான் மாறிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படி வர்மா கிட்ட சொல்ல முடியும்? சரி, ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவோம். அர்ஜுன், இவ்வளோ நேரமா எங்க போனீங்க? சரி வாங்க, நம்ம போய் போட்டோ எடுப்போம். இல்ல, எனக்கு போட்டோ எடுக்கிற விருப்பம் இல்லை, நீ போய் எடுத்துக்கோ. என்ன அர்ஜுன் இப்படி சொல்றீங்க? நீங்க வாங்க ஃபர்ஸ்ட். அர்ஜுன் வாங்க அர்ஜுன், நான் உங்க கூட தான் போட்டோ எடுக்கணும்னா இன்ன வரைக்கும் ஒரு போட்டோ கூட எடுக்கலாம். வாங்க அர்ஜுன், நம்மளும் போய் ஜோடியா போட்டோ எடுப்போம். எல்லாருமே ஜோடி ஜோடியா போய் போட்டோ எடுக்கிறாங்க. நான் உங்களை தான் தேடிட்டே இருந்தேன், வந்துட்டீங்களா? வாங்க. என்ன சாச்சனா, ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், எனக்கு விருப்பம் இல்லை. ஜோடி ஜோடியா போட்டோ எடுக்கிறானா அவங்கவுங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட போய் போட்டோ எடுக்கிறாங்க. உனக்கு நான் யாரு? நம்ம ரெண்டுக்கு நான் கல்யாணம் நடந்திருக்கு இல்லல்ல? போட்டோ எடுக்க கூப்பிடுற, எனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு தேவைன்னா நீ உன் குடும்பத்தை கூட போய் எடுத்துக்கோ. அர்ஜுன் என்னாச்சு? ஏன் உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணுமா? அர்ஜுன் என்னாச்சு? எதுவும் வேலை விஷயத்துல எதுவும் டென்ஷனா இருக்கீங்களா? என்னாச்சு? ஒரு நேரம் சொன்னு கேட்க மாட்டியா? போ, உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எனக்கு தனியா கொஞ்ச நேரம் விட்டுரு. அர்ஜுன் இப்படியே பேசிட்டே இருக்காத, இரிட்டேட்டா இருக்கு. அர்ஜுனுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசிட்டு போறாங்க? அர்ஜுன் நில்லுங்க அர்ஜுன். அஞ்சலி, நம்ம கல்யாணத்தை எப்போ வைக்கலாம்? ஏயா, எதுக்கே என் பின்னாடியே வந்து கல்யாணம் எப்போ வைக்கலாம் கல்யாணம் வைக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு இப்போ என்னையா பிரச்சனை? அதை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க.
பாரு, பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்ப நான் கொடுத்ததெல்லாம் திருப்பத்தா. ஐயோ ஏன் என்னை பாடாப்படுத்துற? அதான் நான் சொல்லிட்டேன்ல எனக்கு நீ வேண்டான்னு. எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? யோ யோ என்ன பண்ணிட்டு இருக்கா? யோ கருவாச்சட்டி இறக்கி விடியா என்ன? யோ மண்டபத்தில் எல்லாருமே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா? முதல்ல இறக்கி விடியா. எதுக்கு சக்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தேவையில்லாமல் ஆசையை வளர்க்காதீங்க. நான் அதுக்காக தகுதியானவை இல்லை, விடுங்க. எல்லாத்துக்குமே தகுதியானவ நீ மட்டும்தான், புரியுதா? அதெல்லாம் விட்டு தள்ளு. இங்கே பாரு அஞ்சலி, அதெல்லாம் கெட்ட கனவா நினச்சி மறந்துடு. நம்ம லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ம், நீ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியுது. இப்போ சொல்கிறேன், என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லியும் காட்ட மாட்டேன், பேசவும் மாட்டேன். நம்பு. ம்